சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கும், பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னைக்கும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. விடுமுறை மற்றும் விழா காலங்களில் இந்த பேருந்துகளில் 3 மடங்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவது நாம் அனைவரும் அறிந்ததே. பொதுவாக இந்த பேருந்துகளில் பயணம் செய்பவர்கள் பேருந்தை நேரடியாக பார்க்காமல் ஆன்லைனில் முன்பதிவு செய்கின்றனர். நானும் அப்படித்தான் முன்பதிவு செய்தேன். ஆனால் பேருந்தில் மேலடுக்கில் படுத்து உறங்கி பயணம் செய்யும்போது அது ஆபத்தான பயணம் என்பதை உணர்கின்றேன். இதுபோன்ற பேருந்துகளை போக்குவரத்து துறையினர் முறையாக ஆய்வு செய்வதில்லை. பல்வேறு மேலடுக்குகளில் தடுப்பு கம்பிகள் கூட இல்லை. ஒரு சில ஆம்னி பேருந்துகள் மட்டும் தரமாக இயக்கப்படுகிறது. 100க்கு 80% ஆம்னி பேருந்துகள் டப்பாக்களாக உள்ளது. லக்கேஜ் வைக்கின்ற இடத்தில் படுக்கை வசதி செய்து கொள்ள லாபம் ஈட்டும் ஆம்னி பேருந்துகள் மீது தமிழக அரசு போக்குவரத்து